ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல சேமியா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம். நெய் இருந்தால் நெய்யில் வறுத்துங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். சாதாரண ஆயிலில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் உடச்சிக்கோங்க. முதல்லையே கவரில் இருக்கும்போதே உடச்சிக்கோங்க. நல்லா லேசாக வறுத்து எடுத்துங்க. லேசாக கலர் மாறணும், கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதுங்க பாருங்கள், லேசாக பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து கொட்டி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இது வறுத்த சேமியா தான் ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வறுத்தா நல்லா பொலன்னு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, வறுக்காமல் கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம சேமியா உப்புமாலாம் செய்கிறோன்னா நம்ம அப்படியே கூட செய்யலாம். கொஞ்சம் வறுத்தோன்னா நல்லா பொலன்னு பிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். நெய் வாசனைலாம் சூப்பராக வருது. இது எங்கள் வீட்டிலே காசின நெய். இது இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் வேணுன்னா போய் பார்த்துங்க. போதும், எந்த அளவு வறுபட்டால் போதும். பாருங்கள், கலரை பாருங்கள், லைட் ரெட்டாக இருக்குது பாருங்கள், லேசாக. அவ்வளோதான், போதும் இந்த அளவு. இன்னும் விட்டாக்கா கருகிடும். நம்ம இது வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடையிலே செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், பொடியை நறுக்கி உடச்சி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ 2 இதழ் மட்டும் உடச்சி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு. ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கை அளவு, அவ்வளோதான். பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதுதான். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, இது தேவையானாலும் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இதை பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எண்ணெய் 3 ஸ்பூன் விடுறதுக்கு பதில் 1 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் பிடிக்கும்னா விட்டுக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது லேசாக கண்ணாடி போல் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது நான் சொல்கிற அளவு ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு இது 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக. நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம். திட்டமாக சாப்பிட்றோம் ஒரு 3-4 பேர் சாப்பிட்ணும். இதை நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் கூடயே சேர்த்துக்கலாம். பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். பத்தலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சேமியா பிரியாணி பிரிஞ்சு பிரியாக வரணும். எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் சில நேரம் அந்த மாதிரி வராது. இல்லை ஆயில் நிறைய தேவையில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்காதுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு சிலர் பிரியாணிக்கு கரம் மசாலா சேர்ப்பாங்க, ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, வேணான்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வரைக்கும் போட்டு கூட செய்யலாம். லேசாக வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா பாக்கெட் 200 கிராம் சேமியா. இது 1க்கு 2 வைக்கணும் நம்ம ரவையாக இருந்தால் தண்ணி அளவு. இது 200 கிராம் 400 வைக்கணும். 400 தேவையில்லை, ஒரு 300-350 வச்சா போதும். நான் ஒரு 350 அளவு எடுத்துருக்குறேன். இப்போது நீங்கள் உப்பு போட்டு காரம் கொஞ்சம் கொதி வந்த பிறகு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பக்கத்துலேயே வந்து இன்னொரு 1 டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இது சேமியா போட்டுட்டு நம்ம வந்து பெரட்டும் போதே அப்பயே தெரிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும். போதும்னா விட்டுருங்க, இல்லை பத்தலைன்னா நீங்கள் பயப்படாதீங்க. அந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக சேர்த்து ஒரு கலரி தட்டு போட்டு மூட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். பயப்படாதீங்க. கொதிச்ச உடனே பார்க்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் உப்பு காரம் பார்த்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். நான் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் முட்டை ஊற்ற வேணாம். நீங்கள் அப்படியே வந்து சேமியாவை அதில் கொட்டி அப்படியே ஒரு 2 திருப்பி 5 நிமிஷம் கழித்து நிறுத்திட வேண்டியது தான். இதே வந்து நான் வெஜிடேரியன் இருந்தால் முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க. நான் ஸ்லோ பண்ணிட்டேன். முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டுங்க. ஏன்னா முட்டை நம்ம ஊற்றும் போது காரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த முட்டை எடுத்துக்கிறேன். நான் 2 முட்டை ஊற்றுறேன். நீங்கள் முட்டை பிரியர், நிறைய முட்டை இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு கலரி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும். இப்போ ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். கலர் மாறிச்சு பாருங்கள். கலர் மாறிச்சு, வேகம் வெந்துச்சு பாருங்கள். முட்டை வெந்து போச்சு. இப்போ நம்ம வந்து சேமியா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமே வந்துச்சு முட்டை. இப்போ சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ நான் பாதி சேர்த்துக்கிறேன். பாதி அளவு சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு மீதியை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கலரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். பாதி சேர்த்தாச்சு. இப்போ மீதியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பக்கத்துலேயே நீங்கள் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். நான் மொத்தம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பொறுமையாக கலரிக்கலாம். எனக்கு தண்ணி சரியாக இருக்குது, நான் வச்ச தண்ணியே. பாருங்கள், தண்ணி கூட இருக்குது. இது வேகணும், வெந்து வரும், சரியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கலருங்க. சட்டுன்னு வந்து கலர முடியாது, வாட்டம் வராது. இதில் நீங்கள் பெப்பர் உங்களுக்கு பிடிக்கணும், அதை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கடைசியாக. இல்லை வேணான்னா அப்படியே பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போது கலரியாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வந்துடும். தண்ணி மொத்தம் இழுத்துக்கிச்சு, சேமியா நல்லா வெந்துச்சு பாருங்கள். இது பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சேமியா பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை டிஃபன் வந்து சேமியா முட்டை பிரியாணி ரெடி. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அப்புறம் பார்க்கலாம். பாய்.